பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் 103வது அதிகாரம் 13வது வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எனக்கு அருமையானவர்களே, தகப்பனின் மனதுருக்கத்துக்கு எதுவுமே நிகரில்லை. மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல காணப்பட்ட திரளான ஜனங்களை கண்டதும் அவர்கள் மேல் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகினார் என்று மத்தேயு 9வது அதிகாரம் 36வது வசனத்திலே பார்க்கிறோம். வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர்களை குறித்து மத்தேயு 20வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அதட்டிய போதும் இன்னும் அதிகமாக அவர்கள் சத்தமிட்டனர். இயேசு நின்று அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று வாசிக்கிறோம். பிறரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றே தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். மனதுருக்கம் இல்லாமல் நம்மால் செபிக்கவோ அவர்களுக்காக தேவனிடத்திலே மன்றாடவோ ஊழியம் செய்யவோ முடியாது. மனதுருக்கம் இருந்தால்தான் நாம் அவர்கள் கடந்து செல்லும் பாதையை புரிந்து கொள்ள முடியும். நாம் கடின இருதயத்தோடு இருந்தால் அல்லது பெருமையோடு இருந்தால் நாம் மனதுருக்கம் உடையவர்களாய் இருக்கவே முடியாது. உபத்திரவங்களின் நேரங்களில் தேவன் நம்மை தேற்றுகிறார். பள்ளத்தாக்கின் ஊடாக செல்லும் போது நாம் ஆறுதலை தேடுகிறோம். நாம் தேற்றப்படும் போது மற்றவர்களை தேற்ற கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சகலவித ஆறுதலின் தேவன் அல்லவா? அவர் நம்மை எல்லா சூழ்நிலைகளையும் ஆட்சி தேற்றுகிற தேவன். நிச்சயமாகவே உங்களுடைய உபத்திரவத்தின் பாதையை, உங்களுடைய வேதனையின் பாதையை அவர் அறிந்திருக்கிறபடினால் உங்களையும் ஆட்சி தேற்றி அவர் உங்களுக்கு இறங்குவார் என்பதிலே நாம் இன்றைய தியானத்திலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆமேன்.